ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். அதிமுக பல்வேறு பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு தற்போது அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது. திராவிடர் கழக தலைவர் வீரமணி கடும் விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக பீதியில் இருக்கிறது. சமூக வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிவு. டெல்டா பாசன பகுதிகளில் நடைபெறும் தூர்வாரும் பணிகள் விரைவில் முடியும். அமைச்சர் கோவி செழியன் தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக நீடிக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தகவல். பாஜகவோடு அதிமுக சேர்ந்ததில் பெரிய ஆச்சரியம் இல்லை. வரும் தேர்தலில் தங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என தவேக தலைவர் விஜய் கருத்து. தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் தூர்வாரும் பணிகள் அடுத்த மாத இறுதிக்குள் முடிக்கப்படும் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், டெல்டா மாவட்டங்களில் கடந்த 4 ஆண்டுகளில் 4760 கிலோமீட்டர் தொலைவுக்கு தூர்வாரப்பட்டது என்றும், நடப்பாண்டில் ஆறுகள், கால்வாய்கள் என 1380 கிலோமீட்டர் தொலைவுக்கு 26 கோடி ரூபாய் மதிப்பில் 291 இடங்களில் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும் கூறினார். திருவையாறு புறவழிச்சாலை பணிகள் முடிக்கப்படாததால் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். அதிமுக பல்வேறு பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு தற்போது அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது என திராவிடர் கழக தலைவர் வீரமணி விமர்சித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அம்மா திமுகவாக இருந்த அதிமுக பிற்காலத்தில் அடிமை திமுகவாக மாறி தற்போது அமித்ஷா திமுகவாக மாறி உள்ளதாக தெரிவித்தார். எந்த கூட்டணி உருவானாலும் திமுக கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது என கூறிய அவர், அதிமுகவின் கடைசி அத்தியாயத்தை எழுதிய வரலாற்று பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கே சேரும் என்றும் கூறினார். அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக பீதியில் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பாஜக உடனான அதிமுகவின் கூட்டணி குறித்த அறிவிப்பு தமிழக முதல்வருக்கு இடிபோல் இறங்கி இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஒருபோதும் தமிழகத்தை நம் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காது, மாறாக நமக்கான உரிமைகளை பெற்றுத்தரவே செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் பேராதரவோடு வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டாளிகள் என விமர்சித்துள்ள தவேக தலைவர் விஜய், சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தங்களுக்கும் இடையேதான் போட்டி என கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்தது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை என தெரிவித்துள்ளார். பிளவுவாத பாஜக மற்றும் மக்கள் விரோத திமுகவின் பகல் கனவு மற்றும் கபட நாடகமான மறைமுக கூட்டு கணக்குகளுக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டியடித்துவிட்டு தவேகவுக்கு உரிய இடத்தை மக்கள் வழங்குவார்கள் என விஜய் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் புனித வெள்ளி நாளன்று தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவில் உள்ள சமணர்களின் திருவிழாவான மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுக்கடைகளையும் இறைச்சி கடைகளையும் மூட உத்தரவிடும் தமிழக அரசு, அவர்களை விடவும் பெரும்பான்மை சமயத்தினராக வாழும் கிறிஸ்தவர்களின் கோரிக்கைக்கு சிறிதும் மதிப்பளிக்காது அவர்களின் உணர்வுகளை புண்படுத்துவது வன்மையான கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். எனவே கிறிஸ்தவர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் புனித வெள்ளி நாளன்று மதுக்கடைகளை மூடுவதை இந்த ஆண்டு முதலே நடைமுறைப்படுத்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகியுள்ளதால் திமுக கூட்டணிக்கு தேர்தல் தோல்வி ஜுரம் ஏற்பட்டுவிட்டது என தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக பாஜக கூட்டணி என்பது இயற்கையான கூட்டணி என்றும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிய திமுக அரசை அகற்றுவதற்காகவும் மீண்டும் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்றும் கூறினார். எமர்ஜென்சி காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளை பார்த்து கலைஞரே கூடா நட்பு கேடாய் முடியும் என கூறியதை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நினைவுபடுத்த விரும்புவதாகவும் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார்.
அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு அச்சம் வந்துவிட்டது என அதனை விமர்சித்த முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் பதிலடி கொடுத்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் கூட்டணி அமைந்துள்ளது என கூறினார். தன்னுடைய கொள்கைகளை எப்போதுமே அதிமுக விட்டுக் கொடுக்காது என்றும், கொள்கை வேறு கூட்டணி வேறு என்றும் அவர் கூறினார். பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டை அடமானம் வைப்பதாக ஆகுமா என்றும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வைகை செல்வன் கேள்வி எழுப்பினார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என வைகை செல்வன் கூறினார். அதிமுக பாஜக கூட்டணி 4 மாதங்கள் வரைக்கும் கூட நிலைக்குமா நீடிக்குமா என்பது தெரியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார் என்றும், அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை என்றும் தெரிவித்தார். செங்கோட்டையன் டெல்லி சென்று வந்ததும் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளார் என கூறிய வைகோ, கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றால் அமித்ஷா முன்னணியில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன் என்றும் வினவியுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று வைகோ தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் நீக்கம் தொடர்பாக யாரும் தன்னை நேரில் பார்க்க வர வேண்டாம் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாமக தலைவராக அன்புமணி செயல்பட்டு வந்த நிலையில் பாமகவின் தலைவராக இனி தானே செயல்படுவேன் என்றும், அன்புமணி செயல் தலைவராக நியமிக்கப்படுவதாகவும் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தார். இது கட்சி நிர்வாகிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 2 தினங்களாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ராமதாஸை சந்தித்து சமரசம் செய்ய முயற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையில் பாமக தலைவர் நீக்கம் தொடர்பாக யாரும் தன்னை பார்க்க நேரில் வர வேண்டாம் என ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக நீடிக்கிறது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பெரிய கடல் போன்றது என்றும், மோடி அணியில் அமமுக இருக்கிறது என்றும் கூறினார். ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை என்றும், அவர் திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒத்த கருத்துள்ள கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இணையும் என்றார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை அருகே தேனிமலை முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 800 காளைகள் களமிறக்கப்பட்டன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்கி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் அண்டா, ஃபேன் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.